சுகர் நோயாளிகளுக்கு இருதய பாதிப்பை காட்டும் 5 அறிகுறிகள். சர்க்கரை மக்களுக்கு நெஞ்சில வலியே ஏற்படாமல் மாரடைப்பு வரலாம். சில பேர் நினைப்பாங்க, நெஞ்சில வலி இல்லாம எப்படி மாரடைப்பு வரும்? ஆனால் பெரும்பாலான சர்க்கரை மக்களுக்கு நெஞ்சில வலியே இல்லாம மாரடைப்பு வரும். இந்த மாதிரி வலியே இல்லாத மாரடைப்பு ஒருவருக்கு என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. சர்க்கரை மக்களுக்கு முக்கியமான வீடியோக்கள்ல இதுவும் ஒண்ணு. அதனால வீடியோவை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Facebookல பார்க்கறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சர்க்கரை உள்ள ஏழை குழந்தைகள் இன்சுலின் வாங்க, மாத்திரை வாங்க கூட வசதி இல்லாத ஏழை சர்க்கரை மக்களுக்கு மாத்திரை வாங்க, காலில் புண்ணு இருக்கிற ஏழை சர்க்கரை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்க நம்ம சேனல்ல இருக்கிற ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்களும் உங்கள் பங்களிப்பை வழங்கலாம். 58 வயசான சர்க்கரை நோயாளர் அவர் மருத்துவமனைக்கு வந்தார். அவருடைய சர்க்கரையோட அளவு 343. அவருடைய 3 மாச ஆவரேஜ் சர்க்கரையோட அளவு HbA1c 10.4 இருந்தது. அந்த ரிப்போர்ட்டை காட்டுறேன். அவருக்கு என்ன பண்ணுது அப்படின்னு நாங்க கேட்கிறப்ப, 2 காலும் வீக்கமா இருக்கு. எவ்வளவு நாளா இருக்கு அப்படின்னு கேட்டேன். 3 மாசமா இருக்கு அப்படின்னு சொன்னார். 3 மாசத்துக்கு முன்னாடி காலில் ஒரு புண்ணு வந்துச்சு. அந்த புண்ணுக்கு நானா மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன். புண்ணுக்கு ஆயின்மெண்ட்லாம் வாங்கி போட்டேன். அந்த புண்ணு நல்லா ஆறிடுச்சு. அந்த மாத்திரையால எனக்கு கால் வீக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். அந்த மாத்திரையை நிறுத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். நிறுத்தியாச்சு சார். எப்ப நிறுத்தினீங்க? 2 மாசம் ஆச்சு சார். மாத்திரை காரணம் அப்படின்னா மாத்திரை நிறுத்தி 2 மாசம் ஆச்சு. அப்போ உங்க கால் வீக்கம் குறையணும்ல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் ஒண்ணுமே சொல்லல. அப்புறம் நான் கேட்டேன், நடக்கும்போது மூச்சு வாங்குதா அப்படின்னு கேட்டேன். ஆமா சார் அப்படின்னாரு. மாடிப்படி ஏறினா சிரமமா இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமா சார், கொஞ்சம் இளக்குது அப்படின்னாரு. அவருக்கு ECG எடுத்து பார்த்தோம். ECGல அவர் இருதயத்துக்கான ரத்த ஓட்டம் குறைஞ்சிருந்தது. அவர்கிட்டையும் அவங்க குடும்பத்தார்கிட்டையும் நான் சொன்னது, அவருக்கு இருதயத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இருதயத்துல ரத்த ஓட்டம் குறைவா இருந்திருக்கு, ஏற்கனவே மாரடைப்பு வந்துட்டு போயிருக்கலாம், இதனால இருதயம் செயல்படுற தன்மை குறைஞ்சிருக்கு, அதனால கால் வீக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். எனக்கு நெஞ்சில வலியே வரலையே அப்படின்னு கேட்டாரு. உண்மைதான், நெஞ்சில வலி வரல. நீண்ட நாள் சக்கரை கட்டுப்பாட்டுல இல்லாமல் இருந்துச்சுன்னா காலில் உள்ள நரம்புகள் பாதிப்படைஞ்சு காலில் உணர்வில்லாத ஒரு தன்மை வரும். எது குத்துனாலும் தெரியாது. அது மாதிரி இருதய நரம்புகளும் பாதிப்படைஞ்சிருச்சுன்னா வலியை உணர முடியாது. அவருக்கு எங்க மருத்துவமனையில் இருக்கிற இருதய டாக்டர் எக்கோ பண்ணி பார்த்தார். அவருடைய இருதய செயல்பாடு ரொம்பவும் குறைஞ்சிருந்தது. அந்த ECG ரிப்போர்ட்டையும் இங்க போடுறேன், நீங்க பாருங்க. அவருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இருதய மருத்துவர் அதற்கான மருந்துகளை எழுதி கொடுத்தார். அப்புறம் அவருக்கு சர்க்கரைக்கான மாத்திரைகளையும் கொடுத்தோம். இப்ப அவருக்கு காலில் வீக்கம் இல்ல. மாடிப்படி ஏறினா மூச்சு திணறல் வருதுன்னு சொன்னார்ல, அதுவும் குறைஞ்சிருக்கு. இப்ப அவர் நல்லா இருக்கிறார். சர்க்கரை மக்களுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பத்தி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏன் சர்க்கரை மக்களுக்கு நெஞ்சு வலி தெரியாது? இதுக்கு காரணம் இருதயத்தில் இருக்கிற நரம்புகள் சேதமடைஞ்சிரும். இந்த நரம்புகள் சேதமடைகிறதுனால மூளைக்கு போற சிக்னல் குறைஞ்சிரும். அதனால வலியை உணர முடியாது. அவங்களுக்கு வலி இல்லாத மாரடைப்பு ஏற்படும். ஆங்கிலத்தில் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கரை மக்களுக்கு ஏன் இதய பாதிப்பு அதிகம் வருது? சாதாரண மனிதர்களை விட சர்க்கரை மக்களுக்கு இருதய பாதிப்பு வர 2-4 மடங்கு அதிகம். அதற்கான காரணங்கள், சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா இருதயத்தில் இருக்கிற இரத்த குழாய்கள்ல கொழுப்பு சத்து படியுது, இன்சுலின் எதிர்ப்பு தன்மை, அதிகமான இரத்த அழுத்தம், பிரஷர், இருதய நரம்புகள் சேதமடைகிறது. இதுதான் காரணம். நீண்ட நாட்கள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்துச்சுன்னா இருதயத்தில் உள்ள இரத்த குழாய்கள் கொஞ்சம் கொஞ்சமா அடைபட ஆரம்பிக்கும். இருதய பாதிப்பை காட்டும் 5 முக்கிய அறிகுறிகள். முதல் அறிகுறி மார்பு வலி அல்லது அழுத்தம். நடக்கும்போது நெஞ்சில ஒரு கனமான உணர்வு ஏற்படும். இடது கையில, தோல்ல, கழுத்துக்கு கீழே ஒரு வலி பரவும். இரண்டாவது அறிகுறி மூச்சு திணறல். ஒரு சின்ன வேலையை பார்த்தாலும் மூச்சு திணறல் ஆரம்பிக்கும். பெட்ல படுத்தாலும் ஒரு மூச்சு திணறல் இருந்துகிட்டே இருக்கும். மூன்றாவது அறிகுறி அதிக சோர்வு. வழக்கமான வேலையை கூட செய்ய முடியாம இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே ரொம்ப சோர்வா இருக்கும். நாலாவது அறிகுறி கால்கள்ல வீக்கம். சாயந்தர நேரத்துல இந்த வீக்கம் அதிகமா இருக்கும். மத்தியானத்துக்கு மேல நம்ம வழக்கமா பயன்படுத்துற செருப்பையே போட முடியாத அளவுக்கு வீக்கம் இருக்கும். ஐந்தாவது அறிகுறி திடீர் வியர்வை, மயக்கம். காரணமே இல்லாம வேர்க்கும். தலை சுற்றல் வரலாம். உங்களுக்கு சக்கரை பல வருஷமா இருக்கா? சமீபத்துல ECG எடுத்து பார்த்தீங்களா அப்படிங்கிற
அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அறிகுறிகளை நம்ம கவனிக்காம விட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் மாரடைப்பு உருவாகலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இருதயம் செயலிழக்க ஆரம்பிக்கும். திடீர்னு உயிரிழப்புக்கும் காரணமாக அமையும். இந்த பிரச்சனை வராம நம்ம எப்படி தவிர்க்கலாம்? 3 மாச சர்க்கரையோட அளவு 7 அல்லது 7.5க்குள்ள இருக்கணும் அப்படின்னு UKPDS ஸ்டடி சொல்லுது. பிபி பிரஷர் 130/80க்குள்ள இருக்கணும். கொழுப்பு சத்துல LDL கொழுப்பு சத்து கட்டுப்பாட்டோட இருக்கணும். தினமும் ஒரு 30 நிமிஷம் நடக்கணும். ஆண்டுக்கு ஒரு முறை உங்க இருதயத்தை பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இப்போதைய இளம் தலைமுறையினர், அதாவது சின்ன வயசுக்காரங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன? இப்பெல்லாம் 30லேருந்து 40 வயசுக்குள்ளேயே ஹார்ட் அட்டாக் வந்துருது. அதற்கான காரணம் உட்கார்ந்த வாழ்க்கை முறை, அதாவது செடன்டரி லைஃப், ஃபாஸ்ட் ஃபுட், குறைவான தூக்கம், அதிகமான மன அழுத்தம், உடற்பயிற்சி இல்லாமை, அதிக உடல் எடை. சில பேர் சின்ன வயசுல இதய பாதிப்பெல்லாம் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறான வாழ்க்கை முறையை வாழ்றாங்க. அவங்களுக்கெல்லாம் 30-40 வயசுக்குள்ளேயே ஸ்டென்ட் போட வேண்டிய நிலைமை வந்துருது. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. சர்க்கரைனால உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. சர்க்கரையால் ஏற்படும் காம்ப்ளிகேஷன், அதாவது பிரச்சனைகள், அதுதான் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதுல மிக முக்கியமானது இருதய உயிரிழப்பு. அறிகுறிகள் வந்த பின்னாடி நீங்க ஓடுனீங்கன்னா அது சிகிச்சை. ஆனால் அறிகுறிகள் வர்றதுக்கு முன்னாடியே இருதயத்தை பாதுகாப்பதுதான் உண்மையான சிகிச்சை. நம்ம உயிரான இருதயத்தை பாதுகாக்கணும்னா சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. அதற்கு அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல சுகர் நோயாளிகளின் எலும்புகள் பலம் பெற 10 டாப் 10 உணவுகள் அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.